صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي رب زدني علما رب زدني علما رب زدني علما. قال نبينا صلى الله عليه وسلم إن الدنيا حلوة خليلة فإن الله مستخلف لكم فإن الخير تعملون فاتقوا الدنيا أو فاتقوا النساء أو كما قال عليه الصلاة والسلام. அன்பான சகோதரர்களே, இந்த மாதாக்களே, பெரியோர்களே, நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த அமர்வில் வந்து கலந்து கொண்டதற்காக வேண்டி பல்கலைக்கழகம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டவனாக நாம் இந்த உரைக்குள் நுழைவோம். இது ஒரு கலந்துரையாடல், செய்தி பரிமாற்றம். எர்வாடையை பொறுத்தளவுக்கு நான் ரொம்ப பழைய ஆளுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பல வருடங்களாக நம்ம இங்கே தான் பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போது ஒரு 5-6 வருட காலமாக தான் சென்னையிலிருந்து பணிகளை தொடரக்கூடிய வாய்ப்பை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். அன்பானவர்களே, நம்முடைய இன்றைய அமர்வுடைய நோக்கம் என்னவென்றால், இந்திய முஸ்லிம்களுடைய வாழ்க்கையும் அந்த முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஒரு சில முயற்சிகள் இன்றைக்கு இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த முயற்சிகளை பற்றிய ஒரு சிறிய பார்வை தான். சமீபத்தில் டெல்லியில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த அறிவாளிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய எழுத்தாளர்கள், பெரிய பெரிய மேதாவிகள், ரிட்டையர்டு கலெக்டர், அதே போன்று பெரிய பெரிய அரசியல் கட்சிகளுக்கு ஆலோசகர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கலந்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு படித்த மக்களுடைய ஒரு சங்கமம். அதில் கலந்து கொண்ட அந்த மக்களுடைய அந்த கருத்தரங்கிற்கு ஒரு தலைப்பு வைக்கிறாங்க. என்ன தலைப்பு அப்படின்னா, டு பி எ முஸ்லிம் இன் இந்தியா, இந்தியாவில் எப்படி முஸ்லீமாக வாழ்வது, அதான் அதனுடைய தலைப்பு. அதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டு காட்டியது என்னவென்றால், அதில் கலந்து கொண்டவர்களெல்லாம் சாதாரண மனிதர்கள் அல்ல, இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மிகப்பெரிய மேதாவிகள் அதில் கலந்துக்கிட்டாங்க. அதோட தலைப்பு டு பி எ முஸ்லிம் இன் இந்தியா, இந்தியாவில் ஒரு முஸ்லீமாக வாழ்வது எப்படிங்கிற தலைப்பு. அதோட மட்டும் கிடையாது, அதற்கு சில காலங்களுக்கு முன்பாக ஒரு பத்திரிகையில் ஒரு பேட்டி. அந்த பேட்டி என்னன்னா, அது சாதாரணமான நாள் கொடுத்த பேட்டி கிடையாது. உலகறிந்த, இந்தியா அறிந்த கிடையாது, உலகறிந்த ஒரு எழுத்தாளர், உலகத்தில் பலவிதமான சிந்தனைகளை தூண்டிவிட்ட ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், இந்தியாவை சேர்ந்த எழுத்தாளர், அருந்ததிராய், பெண் எழுத்தாளர், கேரளாவை சேர்ந்தவங்க. அவங்க ஒரு பேட்டியில் இப்படி ஒரு டிஸ்கஷன், ஒரு விவாதத்தை தொடங்கி வைக்கிறாங்க. என்ன விவாதம்னா, இந்தியாவில் இன்றைக்கு ரொம்ப ரிஸ்கான விஷயம், இந்தியாவில் மிகவும் ரிஸ்கான விஷயம் என்னவென்றால் ஒரு முஸ்லீமாக வாழ்வது. ஒரு முஸ்லீமாக இன்றைக்கு இந்தியாவில் வாழ்வதுதான் ரொம்ப ரிஸ்கான விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு விவாதத்தை வந்து தொடங்கி வைக்கலாம். அதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய பழம்பெரும் கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி, நாடாளுமன்ற உறுப்பினர், பிருந்தா கரத் என்று சொல்லக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர், அவங்க ஒரு விவாதத்தை வந்து பாராளுமன்றத்திலே நடத்துகிறாங்க. இந்த விவாதம் நடந்த இடம் என்னன்னா பார்லிமெண்ட்ல ஒரு விவாதம் நடக்கின்றது. என்னவென்றால், இஸ் இட் எ கிரைம் டு பி எ முஸ்லிம் இன் இந்தியா, இந்தியாவில் ஒரு முஸ்லீமாக வாழ்வது குற்றமா அப்படின்னு அந்த அம்மா பார்லிமெண்ட்லேயே ஒரு விவாதத்தை என்ன செய்கிறாங்க, நடத்துகிறாங்க. அதற்கு முன்பாக பார்த்தோம் அப்படின்னா, பல கம்யூனிஸ்டுகளும் இன்னும் ஒரு சில கட்சிக்காரர்களும் நம்ம ரொம்ப பின்னாடி போய்கிட்டே இருக்க வேண்டாம், நீண்ட காலமாக, அதாவது குறிப்பாக 1990களுக்கு பிறகு பார்லிமெண்ட்டில், அதே போன்ற ராஜ்யசபாவில் இதே போன்ற விவாதங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. பத்திரிகை துறையை சேர்ந்த மக்களிடத்தில் ஒரு பக்கம் இந்த விவாதம், பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மத்திய ஒரு விவாதம், இப்படியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பல்கலைக்கழக
டெல்லியை சேர்ந்த ஜாமியா மில்லியா யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க. ஜாமியா மில்லியா யூனிவர்சிட்டியில் வந்து இதுக்காக வேண்டிய ஒரு டீமே இருக்குது. முஸ்லிம்களுடைய வாழ்வை எவ்வாறு வந்து இந்தியாவில் வந்து அமைதியாக கொண்டு செல்வது, முஸ்லிம்களுடைய உரிமைகளை எவ்வாறு பாதுகாப்பது என்பதற்காக வேண்டி நான் சொல்லக்கூடியது இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பல்கலைக்கழகங்களில் புகழ் வாய்ந்த பல்கலைக்கழகம் சொல்லி கேட்டால் ரெண்டே சொல்லலாம். ஒன்று வந்து அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி, இன்னொன்று வந்து டெல்லி ஜாமியா மில்லியா. ரெண்டு தான் வந்து முஸ்லீம்களுக்காக வேண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெண்டு புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள். அதில் ஒரு பல்கலைக்கழகமான டெல்லி ஜாமியா மில்லியாவில் தான் அப்படி இன்னைக்கு ஒரு குழு உருவாகி முஸ்லீம்களுடைய உரிமைக்காண்டி போராடி கொண்டிருக்கின்றார்கள். இப்போ இவங்களுடைய எல்லாருடைய பார்வையும் என்ன அப்படின்னா, முஸ்லிம்கள் இன்று இந்தியாவில் ஒரு அமைதியின்மையோடு, ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு, ஒரு மூன்றாம் தர குடிமக்களாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்லிமெண்ட்லையும் பார்லிமெண்ட்டுக்கு வெளியில் உள்ள நாட்டில் உள்ள அறிவுஜீவிகள் எல்லாம் சேரக்கூடிய அந்த அவையிலும், அதற்கு அப்பாற்பட்டு பத்திரிகை துறையை சேர்ந்த எல்லா அறிவுஜீவிகளும் ஒன்று கூடி இந்த விவாதங்களை வந்து 1990 நடத்தி கொண்டிருக்கின்றார். 65 ஆண்டு காலமாக இந்த முஸ்லீம் சமூகம் ஏன் நாம் தாக்கப்படுகின்றோம், ஏன் நமக்கு எதை எடுத்தாலும் இல்லை என்ற பதிலை அரசாங்கத்திடமிருந்து வந்து கொண்டிருக்கின்றது, ஏன் நாம் ஒதுக்கப்படுகின்றோம் என்ற கேள்விகளுக்கு விடை தெரியாமல் 65 ஆண்டு காலமாக இந்த முஸ்லீம் உம்மத்து வந்து ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றது. இது வெறும் 3% இருக்கக்கூடிய ஒரு ஆதிக்கவாதிகள் இதை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதெல்லாம் பழைய கதை. நம்ம அந்த டிஸ்கஷன் போகலாம். அப்போ இந்த டிஸ்கஷன் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சமகாலத்தில் வந்து இந்தியாவில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாக வேண்டும் என்கிற அடிப்படையில் மண்டல ரீதியாக செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு சில இயக்கங்கள், இப்போ கேரளத்தில் இந்தியா என்று சொல்லக்கூடிய நேஷனல் டெவலப்மெண்ட் ஃப்ரண்ட், தமிழ்நாட்டில் மனிதநீதி பாசறை, கர்நாடகாவில் வந்து கர்நாடகா ஃபார்வர்ட் டிக்னிட்டி என்று சொல்லக்கூடிய முஸ்லீம்களுடைய உரிமைக்காக வேண்டி போராடக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் மாநில ரீதியாக செயல்பட்டு கொண்டிருந்த இயக்கங்கள் எல்லாம் வந்து ஒருங்கிணைந்து 2006 பெங்களூரில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க. அந்த கான்ஃபரன்ஸுக்கு பேர் எம்பவர் இந்தியா கான்ஃபரன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க. அந்த கருத்தரங்களை தான் இந்த முழக்கத்தை முன்வைக்கிறோம். எம்பவர் இந்தியா, எம்பவர் முஸ்லீம்ஸ், அதே போன்ற எம்பவர் இந்தியா, எம்பவரிங் இந்தியா த்ரூ எம்பவரிங் முஸ்லீம்ஸ். முஸ்லீம்களை பலப்படுத்துவதன் மூலமாக இந்தியாவை வந்து பலப்படுத்த வேண்டும். இன்றைக்கு இந்தியாவில் வந்து ஒரு சமூகம் தலித்துகளை விடவும் பழங்குடி மக்களை விடவும், ஏன் மலைவாழ் மக்களை விடவும் மிகவும் கேவலமாக ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்றால் அது முஸ்லீம் சமூகம் தான் என்று சச்சார் கமிட்டி அறிக்கை வந்து 2007 சொல்லுது. 2007 தான் இந்த விஷயங்களை வெளிச்சத்துக்கு வந்தது. அதுக்கு முன்பாகவே பல நூறு கமிஷன்கள் போடப்பட்டு விட்டது. எல்லா கமிஷன்களுடைய அறிக்கைகளும் இன்றைக்கு குப்பையில் போயிட்டு, சச்சார் கமிஷனுடைய அறிக்கை இன்னைக்கு குப்பையில் போய் கிடக்கு, எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கலை. இப்போ இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு தான் முஸ்லீம்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்த வேண்டுங்கிற அடிப்படையில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. எதை செய்யக்கூடாது என்று இந்த ஆதிக்கவாதிகளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும், குறிப்பாக 3% இருந்து இந்தியாவில் குறிப்பாக அந்த ஆதிக்கவாதி 3% ஏன் சொல்றோம்னா, இந்த 3% இருக்கக்கூடிய இந்த ஆதிக்கவாதிகள் தான் இந்தியாவில் 93% அரசு பதவிகளிலும் ஆதிக்கங்களிலும் அரசியல்களிலும் போலத்தை கொண்டிருக்கின்றார்கள், ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். போலத்தில் ஆதிக்கம் செலுத்துறது. இப்போ இவங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னா, முஸ்லிம்கள் அகில இந்திய அளவில் ஒன்று திரண்டப்படக்கூடாது என்பதுதான் அவங்களுடைய திட்டம். இந்த திட்டத்துக்கு பின்னாடி நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்க, இஸ்ரேலிய, அதே போன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துத்துவ பாசிச அமைப்புகள் ஒருங்கிணைந்து, இந்தியாவில் மட்டும் கிடையாது உலக அளவில் முஸ்லிம்கள் ஒருங்கிணைந்து விடக்கூடாது, ஓரணியில் வந்து விடக்கூடாது என்பதை வந்து ரொம்ப ஆழமாக அழுத்தமாக அவர்கள் சதிகளை அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள். நம்ம ஏன் இந்த விஷயத்தை அழுத்தமாக சொல்றோம் அப்படின்னா, பல்வேறு அரபு நாடுகள் இருக்குது. நம்மளுடைய இயக்கம் எல்லாம் என்ன அப்படின்னா, ஏன் இந்த அரபு நாடுகளால் வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒன்று சேர முடியலைங்கிற இயக்கம் எல்லாத்துக்குமே இருந்துருக்கு. இன்றைக்கு வந்து ஐரோப்பிய நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்துருக்குது. ஐரோப்பிய நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து ஈரோங்கிற பணத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஈரோங்கிற பணத்தை அறிவிச்சு அது இன்னைக்கு அவருடைய தவறான பொருளாதார கொள்கைகள் மூலமாக ஈரோ இன்னைக்கு பல இன்னல்களை சந்திச்சுட்டு இருக்கு. அந்த டிஸ்கஸ் நம்ம போக வேண்டாம். ஈரோங்கிற ஒரு பணத்தை அறிவித்து அவங்களால வந்து ஒரு பொருளாதார அளவில் உலக அளவில் ஒரு ஆட்டத்தை காட்ட முடியும். வெறும் 12 நாடுகள் தான் இருக்கிறாங்க. ஆனால் 50-60 நாடுகள் இருக்கக்கூடிய, இன்னும் குறிப்பாக நல்ல வசதி படைத்த நாடுகள் என்று பார்த்தால் 27 நாடுகள் இருக்குது. அந்த 27 நாடுகளும் ஒருங்கிணைந்து
நமக்கு என்று ஒரு முஸ்லீம் நாடுகளுக்கு என்று ஒரு பணத்தை நம்ம வந்து வளைகுடா நாடுகளுக்கு கல்ஃப் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பணத்தை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும், அதன் மூலமாக உலக பொருளாதாரத்தை நம்முடைய கைவசம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய பல மேதைகள் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. அதற்கான ஆய்வுகள் நடந்தது, அதற்கான திட்டங்கள் போடப்பட்டது, பணங்கள்லாம் வடிவமைக்கப்பட்டு விட்டது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதை அறிமுகப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு முஸ்லீம் உம்மத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டும் கிடையாது, முஸ்லிம்களுடைய இந்த ஒரு முஸ்லிம்களுடைய விவகாரங்களை தீர்க்கக்கூடிய ஒரு அவை என்பது இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் கிடையாது. நம்ம இதே மாதிரி டிஸ்கஷன்ல பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாளை குறித்த ஒரு விவாதம், அந்த நாள் என்னன்னு ஒன்றும் கிடையாது. குதுஸ் டே என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்களுடைய முதல் கிபலாவான பைத்துல் முகத்தஸ் இன்னைக்கு முஸ்லிம்கள்ல கிடையாது. பைத்துல் முகத்தஸ் இன்னைக்கு முஸ்லிம்கள்ல கிடையாது. முஸ்லிம்களுடைய முதல் கிபிலாவை இழந்து முஸ்லிம்கள் வெட்கமின்றி இன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உண்மை. முதல் கிபிலா முஸ்லிம்கள்ல கிடையாது. யார்கிட்ட இருக்கு இன்னைக்கு? யூதர்களுடைய கையில் இருந்துட்டு இருக்குது. நம்மளுடைய முதல் கிபிலா முஸ்லிம்கள்ல கிடையாது, யூதர்களுடைய கையில் இருந்துட்டு இருக்காரு. அப்ப அதை மீட்க வேண்டுங்கிற அடிப்படையில் குதுஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே, குதுஸ் தினம் என்று அந்த குதுஸை பைத்துல் முகத்தஸை பற்றிய ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு டேயை உருவாக்கப்பட்டது, ஒரு தினம் உருவாக்கப்பட்டது, சர்வதேச அளவில் கொண்டாடப்படுது. அது வந்து ரமலான் மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையில கொண்டாடப்படுது. அந்த தினத்தை பற்றி பேசும் பொழுது அப்போ அந்த குதுஸ் டேயை அறிவிக்கிறது யாரு, அந்த குதுஸ் டேயை லீட் பண்றது யாரு, அந்த குதுஸ் டேன்னா என்னங்கிற மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது யாருன்னா இன்னைக்கு உலகத்தில் யாருமே கிடையாது. அந்த பணியை யார் செய்வது? ஒருத்தனுமே கிடையாது. ஒரு இமாம் நம்மகிட்ட கேட்டாங்க, குதுஸ் டே நீங்க எப்படி அறிவிக்கிறீங்க, குதுஸ் டே வந்து நம்ம வந்து எப்படி அதிகாரப்பூர்வம் மக்களை கொண்டு போய் சேர்க்கிறது, நீங்க மட்டும் சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நோக்கி நகர்வை தான் நாம் மேற்கொண்டு இருக்கிறோம். மக்களை கொண்டு போய் சேர்க்கணும், இந்திய அளவிலையும் அகில உலக அளவிலையும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி முஸ்லீம்களுடைய முதல் கிபிலா இன்னைக்கு முஸ்லீம்களுடைய கைகளில் இல்லைங்கிற ஒரு விழிப்புணர்வை முஸ்லீம்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒட்டுமொத்த தலைமை என்பது இன்னைக்கு முஸ்லீம்கள்ட்ட இல்லை என்பதுதான் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். அப்படி தலைமை இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிடலாம், எல்லா விவகாரங்களையும் முஸ்லீம்களுடைய விவகாரங்களை சர்வதேச அளவில் தீர்க்கக்கூடிய ஒரு அவை என்பது இன்றைக்கு முஸ்லிம்கள்ட்ட இல்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை என்ன செய்து இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா ஒன்று சேர விடமாட்டேங்கிறான். இது வந்து அமெரிக்க செய்ய சதியினுடைய ஒரு பகுதி. அதே சதியினுடைய ஒரு பகுதி தான் இன்னைக்கு இந்தியாவில் என்ன செய்யுது, அரங்கேறி கொண்டிருக்கின்றது. அமெரிக்க இஸ்ரேலிய உளவு நிறுவனங்கள் எதை முடிவு செய்கின்றார்களோ அதுதான் இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து செயல்படுத்தப்படும் என்கிற நிலை வந்து இன்னைக்கு என்ன செய்யுது, இன்னைக்கு இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். நம்ம பத்திரிகை துறையில் இருக்கிறங்கிற அடிப்படையிலும் அதே போன்று பத்திரிகை துறையில் உள்ள நபர்களோடு நிறைய தொடர்புகள் நமக்கு இன்னைக்கு கிடைத்திருக்கின்றதுங்கிற அடிப்படையிலும் பல ஆங்கில இதழ்கள் நடத்தக்கூடிய பெரிய பெரிய பத்திரிகையாளர்களோடு நாம் அடிக்கடி தொடர்புகளோடு நிலை ஏற்படுத்துகிற அடிப்படையிலும் இந்த விஷயங்களை நம்ம உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். இன்றைக்கு இந்திய அளவில் நம்ம இந்த விஷயத்தை ரொம்ப அழுத்தமாக சொல்ல காரணம் என்னன்னா, இன்றைக்கு இந்திய அளவில் எப்படி சர்வதேச அளவில் முஸ்லீம்கள் ஒருங்கிணைந்து விடக்கூடாது என்று இவர்கள் திட்டம் தீட்டி செயல்படுகின்றார்களோ, அது முஸ்லீம்களுடைய பணமாக இருக்கட்டும், முஸ்லீம்களுடைய வணக்கஸ்தலமான பைத்துல் முகத்தஸாக இருக்கட்டும், முஸ்லீம்களுடைய விவகாரங்களை தீர்க்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இதெல்லாம் சர்வதேச அளவு ஒரு பார்வைக்காண்டி உங்களுக்கு நான் சொன்னேன். சர்வதேச பிரச்சனை பற்றி எங்கள் ஆலோசனமாக வரல. அது வந்து புத்தகமாக எழுதக்கூடிய மிகப்பெரிய சதிரத்தினேன். அது அந்தந்த பார்வையோடு நம்ம இந்தியாவின் பக்கம் திரும்ப பார்க்கணும். அதே போன்றுதான் இன்றைக்கு இந்திய அளவிலும் முஸ்லிம்கள் ஒருங்கிணைந்து விடக்கூடாது என்பதில் வந்து ரொம்ப ஆழமாக அழுத்தமாக ஒரு குழு, நாம் மேலே சொன்ன அமெரிக்க இஸ்ரேலிய இந்துத்துவ பாசிச இயக்கங்கள் இங்கே வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பத்திரிகையாளருடைய தகவல்படி அவர் சொல்றாரு, அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சில உளவுத்துறை அதிகாரிகள், ஒரு சில ஏஜென்சி இந்தியாவில் வந்து முஸ்லிம்கள் ஒருங்கிணைந்து விடக்கூடாது என்று பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னார். அது போன வருடம் த வீக் என்று சொல்லக்கூடிய ஆங்கில வார இதழ் கேரளாவிலிருந்து வருது. இந்தியாவில் புகழ்பெற்ற வார இதழ். அது அவங்களுக்கு வீக்கு ஃப்ரெண்ட்லையும் நிறைய வருது. வீக்குங்கிற வார இதழ். அந்த இதழ் ஒரு தகவல் வருது. என்ன அப்படின்னா, கவர் ஸ்டோரியாக எடுத்துக்கிறாங்க.